அப்பா, பாக்குவத்துல மாத்திட்டீங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுத்துட்டீங்க. ஆனா தம்பி நிச்சயமா தப்பு பண்ணலங்கிறத முடிவா தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் அவனை நம்புறேன்டா. இப்படி சொன்னா எப்படிப்பா? தம்பி ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து பேசிருக்கணும். ஏன் வீதிக்கு போச்சு? அவன் முதல்ல இந்த வீட்டுக்குள்ளதான் வந்தா. ஆனா அவளுக்கு இங்க நியாயம் கிடைக்கலையே. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். இப்போ அரிசி வாங்க ரேஷன் கடைக்கு போற இல்லங்கிறான், விட்டுருவிய? அடுத்த நாளைக்கு மறுபடியும் போல. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்கணும். ரேஷன் கடையில நியாயமா அரிசி இல்லைன்னா மறுபடியும் போவாங்க. ஆனா அநியாயமா அரிசியை பதுக்கி வச்சுட்டு அரிசியே இல்லைன்னா போராட்டம் தானே நடத்துவாங்க. அண்ணே, டேய், என்னோட தம்பி நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாள் உன்னோட தோளோட தோள் நின்ன. ஆனா இப்போ உண்மையில எனக்கு லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. எப்படி சொல்ற? அண்ணன் நான் இருக்கும்போது அவசரமா நீ கல்யாணத்துக்கு ஆசைப்படுறியே, அதை வச்சுதான் சொல்றேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்படின்னா தப்பு நடந்ததுங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதே மாதிரி தப்பு நடக்கலங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. சாரங்கபாணி, அதை நீ நிரூபிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பதான்டா போய் எல்லாருக்கும் கல்யாண பத்திரிகை வச்சுட்டு வர்ற. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் மானமே போயிடும். ஏற்கனவே அந்த பொண்ணோட மானம் தம்பினால போயிடுச்சுன்னு தானே போராட்டம் நடத்திட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சாரங்கபாணி, எப்போ அந்த பொண்ணு உன் மாமன் கூட கூட்டு சேர்ந்ததோ அப்பவே புரியல அவ ஒரு தில்லு பொண்ணு, புழுகுண்ணி மூட்டை. அப்ப நாளைக்கு பூவிராசம் உமா கல்யாணம் நடக்கும். ஆமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, மாமா போலவே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. அதனால நானும் இந்த கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன். அப்போ நீயும் உன் மாமன் கூட சேர்ந்துட்ட? இல்லப்பா, நியாயத்து பக்கம் சேர்ந்துட்டேன். அவ்வளவுதானடா, போடா. கேடு கட்டுப்போ. என்ன மதிக்காத நீ இருக்கா இந்த வீட்டுல? வீட்டை விட்டு வெளியே போடா. வரேன்ப்பா. பூலிராசா, அவன் பாடுறா உன் மாமன நம்புறா, ஒன்ன நம்ப மாட்டேங்கிறான். பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிராகாரத்தை சுத்திட்டு சுவாமியை வேண்டி சீக்கிரம் வந்துருங்க. சட்டு புட்டு தாலியை கட்டிடலாம். என்னங்க இது? தாலியை கட்டினதுக்கு அப்புறம் ஜோடியா கோயில சுத்தி வர்றதானே முறை? ஆமா, மத்ததெல்லாம் இந்த கல்யாணம் முறையா நடந்துட்டாக்கும். 24 மணி நேரத்துல கல்யாணத்தை ஃபைனலைஸ் பண்ணிருக்காள். நல்லபடியா நடக்க வேண்டாமா? அதுதான் சுவாமியை வேண்டி வர சொன்னேன். சரி சரி, நீ இவளை கூட்டிட்டு போடா. போப்பா போ. நீங்க எங்க போறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப பயமா இருக்கு. முதல் கடவுள் விநாயகர், அவரை நான் வேண்டி வந்து விடுறேன். என்ன சாமி, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணையும் மாப்பிளையும் தனியா அனுப்பிச்சுட்டேன். அது போதும். ஏன்னா மத்த விஷயங்களை என் பொண்ணுகிட்ட நான் நல்ல விவரமா சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவன் சமாளிச்சிருவா. அத்தா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு வந்ததுல இருந்து துடிச்சிட்டு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. நல்ல வேளை நம்ம 2 பேரையும் தனியா அனுப்புறது நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லனா என் மண்டையை வெடிச்சிடும். என்னவுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அது துரோகம். முன்னாடியே சொல்லிட்டா அது நியாயம். பீடிக்க வேண்டாம், நேரமாச்சு. விஷயத்த சொல்லு. எங்க கிராமத்துல நான் ஒரு பையனை காதலிச்சேன். அவனே என்ன காதலிச்சான். இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. கடைசியில தான் தெரிஞ்சது அவன் அயோக்கியன்னு. நான் அவன்கிட்ட இருந்து விலகிட்டேன். காதலிச்சேன்னா வெறும் காதல் மட்டும் தானே? வெறும் காதலா மட்டும் இருந்திருந்தா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது சிரிச்சு ஜாலியா பேசியா? அதுக்கும் கொஞ்சம் மேல. அப்படியே கோவில் சினிமா அங்க இங்க போய் அவ்வளவு இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. தொட்டுக்கிட்டு வரிசைக்கிட்டு? இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. முத்தங்கித்தம் கொடுத்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டாத்தா. சாமி தோசம் ஆயிருக்கா? சந்தோஷம் தானே? இதுதான் எனக்கு வேணும். பாடாவா மாப்பிள்ள, நீ எங்கடா இங்க வந்த?
மாப்பிள்ள நான் 3 சபதம் போட்டேன், அதுல ஒரு சபதத்துல ஜெயிச்சிட்டேன். அத உங்ககிட்ட சொல்ல வேணாமா? அதுக்காகத்தான் வந்தேன். 3 சபதம் போட்டேன், ஆனா ஒரு சபதத்துல நான் ஜெயிச்சிருக்கேன். 2வது சபதத்துல இன்னும் 10 நிமிஷத்துல நான் ஜெயிக்க போறேன். நீங்களும் பெரிய ஆளு தானே மாப்பிள்ள? ஒரு சபதத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, ஒரு சபதத்துல நான் ஜெயிச்சிட்டேன். 3வது சபதம் தான் நான் எதிர்பாராதபடி திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுத்துருச்சு. என்னடா சொல்ற நீ? இன்னும் 15 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற டென்ட்ல சாரங்கபாணிக்கு கல்யாணம். ஆனா பொண்ணுதான் நான் நினைச்சபடி நீலவேணி இல்ல. ஊரை கூட்டித்தான் மானம் பறி போயிடுச்சுன்னு சொன்னாலே அந்த ஊர்வசியத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான் சாரங்கபாணி. நானு நீலவேணி ராஜபாண்டி தேவர் 3 பேரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் சாரங்கபாணி கிட்ட. ஆனா வாழ்க்கை இழந்த ஒரு அபல பொண்ணுக்குத்தான் வாழ்க்கை கொடுப்பேன், அதனால ஊர்வசியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டான் சாரங்கபாணி. இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாணம். எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு. நான் வரட்டுமா? வாங்க வாங்க. மந்திரத்தை ஆரம்பிச்சலாம தாலி எடுத்துக்கோ. மாங்கல்யம் தந்து நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். என்னடா சொல்ற? மற்றவ எதுவும் கேட்காதீங்க, நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். மணவரையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்படி சொன்னா எப்படிப்பா? எனக்கு வேற வழி இல்ல. என்னப்பா இது திடீர்னு? உங்க பொண்ணு திடீர்னு தானே எனக்கு சொன்னா. என்ன சொன்னா? இவ சோரம் போடலாம்ப்பா. என்னடா சொல்ற? நான் சொல்லல, இவளே தான் சொன்னா. அக்கா என்ன வளர்றீங்க? நானா வளர்றேன்? நீ என்கிட்ட சொல்லல? நான் சொன்னேனா? எப்ப சொன்னேன்? கோயிலை சுத்தி வரும்போது. கனவு கண்டீங்களா? நோ நோ, இவ சொன்னா. ஐயோ, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. சாரங்கபாணி ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏண்டா? பண்ணிக்க கூடாதுப்பா. என்னடா இது கல்யாணத்துல அபசகுணம் மாதிரி? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் மந்திரத்தை சொல்லாதீங்க, நிறுத்து. நீ எப்படி என்ன இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏன் இவளை கல்யாணம் பண்ணிட்டானே? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ, மந்திரத்தை சொல்லாதீங்க. ஊரை கூட்டி தான் கெட்டிட்டதா சொன்ன பொண்ணு இவ. இந்த மாதிரி ஒரு அபல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாதான் என் பேர் எல்லா பத்திரிகையிலும் வரும். மாங்கல்யம் தந்து நாமே. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ, நிறுத்துங்க. அண்ணன், நான் என்ன சொல்றேன்? நாளைக்கு அண்ணி நான் மரியாதையா கூப்பிட வேண்டாமா? அண்ணன் நானே ஏத்துக்கிட்ட பிறகு தம்பி உனக்கு என்னடா? அண்ணின்னா மரியாதையா கூப்பிடணும். நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ, நானே கருத்த பொண்ணு, நானே எப்படி அண்ணின்னு கூப்பிடுவேன்? ராஸ்கல், நம்ப கூடாத உன்னை நம்பினேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. சரகபாணி, நீ கீழே இறங்கி வாடா. போடா, நீ மேல போடா. அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அவ கழுத்துல தாலியை கட்டுடா. மாப்பிள்ள, நம்ப கூடாத உங்க பிள்ளைய நம்பினீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா நம்ப வேண்டிய என் தங்கச்சியை நம்ப மாட்டேங்கிறீங்களே மாப்பிள்ள. ஒரு பாவமும் செய்யாத அவளை 12 வருஷமா தண்டிச்சிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா மாப்பிள்ள? வா, குழந்தைங்களை ஜோடியா ஆசீர்வாதம் பண்ணுவோம். மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்து நாமே. என்னப்பா நீ நிறுத்த சொல்ற? மூத்தவன் நான் இருக்கும்போது தம்பிக்கு என்ன அவசரம்? ஒரு நிமிஷம். இதோ என் ஜோடி. மாமா, நீங்க எங்க வந்தீங்க? இந்த பக்கம் வாங்க. இதான் என் ஜோடி. தாலியை கொடுங்க. இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்து நாமே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபஹே துஞ்சீவ சரதாம் சதம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒன்ஸ் மோர்.
மாங்கல்யம் தந்துனானே நாம டேய், இது உனக்குதான். அவன் மனசு மாறுதுல, டக்குன்னு தாலி கட்டிடு. நல்ல வேலை, தம்பி மட்டும் சரியான நேரத்துக்கு வரல. நான் உனக்கு பதிலா அவ கழுத்துல தாலியை கட்டிருப்பேன். அதான் கந்தசாமி மாமா கரெக்டா திட்டம் போட்டாரு இல்ல, அவர் திட்டம் என்னைக்கு தோத்துருக்கு. வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். நிறுத்துங்க. என்ன மாமா நீங்களுமா? ஆஹா, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே காவி சட்டை கந்தசாமி தான். முதல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுதான் முறை. கரெக்ட். உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது கூட காவிச்சிட்ட கந்தசாமி தான். நீங்களும் முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா முறை. மிஸ்டர் கந்தசாமி. மாமா, கந்தசாமி. மாமா, அங்கிள், மச்சான், அண்ணே, தெய்வநாயகி, நான் சொல்றத கேளு. என்ன விட்டு போயிடாத. எப்படி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருவேன், என்ன நம்பு. இனிமேல இந்த மண்குதிரையை நம்பி ஆத்துல சவாரி பண்ண நான் தயாரா இல்ல. உங்களோட வாழ்க்கை நடந்தது போதும். பெத்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, நீங்களும் ஒரு மனுஷனா? என்னம்மா, அப்பா மேல உனக்கும் கோவமா? நான் உங்க பொண்ணுப்பா. நீங்க அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா எங்க போயிட போறாங்க? எவ்வளவு கோவம் இருந்தாலும் கிராமத்துக்கு தான் போவாங்க. நான் உங்களை சமாதானப்படுத்திக்கிறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாத பஞ்ச பரதேசியா இருக்கேனே, அதம்மா வருத்தம். வருத்தப்படாதீங்கப்பா. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானே வளரும்னு சொல்லுவாங்க. 3 பொண்ணு கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க. முருகன் என் கல்யாணத்தை நடத்த மாட்டாரா என்ன? நிச்சயம் நடத்தி வைப்பாருப்பா. அவனைத்தான் நம்பி ஆகணும். கும்பிட்டுக்கமா.